இப்போ வந்து உங்கள் ஆதார் கார்டில் நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு எப்படி பார்க்குறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் குரோமோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஒபேராக இருக்குது செக் பண்ணுறேன். இதில் வந்து யுடை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டாக இருக்குவாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மை ஆதார்னு இருக்குவாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்டு செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லாகின் கேட்கும், லாகின் கொடுக்குங்க. இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பர் போடுங்க. எந்த ஆதார் இப்போ எதுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறீங்களோ அதோட ஆதார் நம்பர் போடுங்க. கேப்சா கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால்னா ஸ்மால். லாகின் வித் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்தோன்னே லாகின் கொடுங்க. இப்போ உங்கள் ஆதார் வந்து உங்கள் ஆதாரோட பேஜுக்கு போயிடுச்சு. அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண டீட்டெயில் பூராமே வரும். ஆதார் அப்டேட் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் ஸ்டேட்டஸு, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு, வேலிடேஷன் இந்த மாதிரி டிக்ளேர்ஸ் இருக்கும். எனக்கு எல்லாம் முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ பிவிசி கார்டு பிரிண்ட்டு கொடுத்துருந்தேன். நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் ஆதார் கொடுத்து உங்கள் டீட்டெயிலாம் வரும். டூ யூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார்னா உங்கள் ஆதார் நம்பர் மறைச்சி வரணுமா எப்படின்னா இன்ட்ரிண்ட்டாக போட்டு வரும். ஒரு 6 நம்பர் இல்லை 4 நம்பருக்கு இன்ட்ரிண்ட்டாக போட்டு வரும். அது வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னு விட்டுருலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு அட்ரஸ் எல்லாமே இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்தோன்னா ஓப்பன் வித்துன்னு போடுவேன். நான் டவுன்லோட் கொடுத்து பிடிஎஃப் ஃபைலில் போய் பார்த்துக்குருவேன். ஓகே, டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். ஆதார் பிவிசி கார்டு. பிவிசி கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். 50 ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து. போஸ்ட் ஆஃபீஸ் ஆதார் கார்டு போஸ்ட் சார்ஜோட 50 ரூபா, 57 ரூபா, 58 ரூபா, 60 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஐயோ கன்ஃபார்ம் த ரீட் அண்டர்ஸ்டாண்ட் த பேமெண்ட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் ப்ராசஸ். நீங்கள் ரீஃபண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. அதை வந்து நீங்கள் எது நெட் பேங்கிங்கோ, வாலெட்டா, இல்லை பேடிஎம்மா, கார்டா எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஓகே பண்ணலாம். அதை அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் சேவிங் ஸ்டேட்டஸ் சென்டர் ஜூலை லாக்கு இதெல்லாம் நீங்கள் லாக் பண்ணுறாலும் லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் உங்கள் ஆதாரை லாக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். குயிக் ஹிஸ்ட்ரி